வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். முக்கிய அழைப்பு: துபாய்க்கு செல்லும் டாக்டர் ராமதாஸ் ஏன், எதற்கு என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இந்த காணொளி. ஒரு மிக முக்கியமான டாபிக்கை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பேச போறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசினாலே பலருக்கும் இலகுவா என்ன நினைப்பாங்கன்னா, ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் சுற்றுச்சூழல் அது இதுன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மத்த அரசியல் கட்சிகள் எல்லாமே வெவ்வேறு விடயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் இவங்க இதே தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிலருக்கு சில சலிப்பு தன்மையுமே கூட ஏற்படலாம். ஆனால் இங்கு இருக்கிறவர்களுக்கு புரியாத ஒரு விடயம் என்பது, தேவையற்றதாக நினைக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது அயல் நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு மிகவும் அவசியமாக உணர்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விடயம் என்பது அறிந்திருக்கிறது. என்ன அந்த விடயம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை கட்சியினுடைய தலைவர்கள் காலநிலை மாற்றம் குறித்து பேசியிருப்பாங்க அல்லது பேச தொடங்கி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விரல் விட்டு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய இயக்கமோ கட்சியினுடைய தலைவரோ கிடையாது. காலநிலை மாற்றம் குறித்து பல ஆண்டுகளாக பல்வேறு விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை அமைப்பான பசுமை தாயக அமைப்பு. அண்மையில கூட நடிகர் சித்தார்த், நடிகர் விக்னேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்து ஒரு மாரத்தான் போட்டியில நடத்துறாங்க, ஒரு விழிப்புணர்வை நடத்துறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன, ஏதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சி வருது, இல்ல டிக்டாக்ல வந்து ஏதாவது ஒரு, இப்ப இந்த பேர்லாம் வரும், ஜிபி முத்து, சாதனா, சூர்யா, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே ஆட்டம் பாட்டம் போட்டாங்கன்னா அதை விரும்பக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலவர்கள் இந்த காலநிலை மாற்றம் குறித்து பேசுறாலே அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அது குறித்து எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கான அவசியம் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு மழை காலங்களிலே இந்த மக்கள் படக்கூடிய பெரும் துயர், மழை காலத்துல பெரிய அளவுல வெயில் அடிக்குது, வெயில் நேரத்துல மழை பெய்யுது, பனி நேரத்துல மழை பெய்யுது. எப்ப என்ன நடக்கும் யாராலுமே யூகிக்க முடியாத அளவிற்கு காலநிலை மாற்றம் என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இது எதை தாக்கும்? இந்த காலநிலை மாற்றத்திற்கான தாக்கம் யாருக்கு பெருமளவுல இருக்கும் அப்படின்னாக்க, நாம் சந்திப்பதை விட நம்முடைய சந்ததிகளுக்கு பெருமளவுல பெரும் இடர்களை கொடுக்கக்கூடிய விடயம் தான் இது. இதை அறிந்த பல மாநிலங்களை சார்ந்த, பல ஐக்கிய அரபு நாடுகளை சேர்ந்த அனைவருமே ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கணும்னு திட்டமிடுறாங்க. அதிலும் குறிப்பிட்டு வெளிநாடு வாழ் தமிழர்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு பல அரபு நாடுகள்ல, பல வெளிநாடுகள்ல இது குறித்த பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு. இப்போவே நாம விழிப்புணர்வு ஏற்படுத்தலன்னா பெரிய பிரச்சனையை நாம சந்திக்க நேரிடும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. இந்த காலநிலை மாற்றம் குறித்து ஒரு விழிப்புணர்வு பிளஸ் அது குறித்த பெருமளவுல ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த நிகழ்ச்சி, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அவர்கள் எல்லாமே யாரு சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம், யாருக்கு இதை பத்தின முழு விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கக்குள்ள பல முக்கியவர்களும் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னாக்க, சுற்றுச்சூழல் ஆதரவாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடலாம், மருத்துவர் ஐயா அவர்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு இது மிகைப்படுத்தி பேசக்கூடியது கிடையாது. இதுதான் நிதர்சனமாக நடந்தேறிய உண்மை. ஐயா அவர்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒருங்கிணைக்கிறாங்க. தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா அவர்களுடைய உதவியாளருக்கு தொலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், ஐயா வந்து பேசுறாங்கன்னா சிறப்பா இருக்கும், ஐயா வந்து உரையாற்றினாங்கன்னா எல்லாருமே உற்று நோக்கி கவனிப்பாங்க. காரணம் வந்து ஐயா வந்து ஒரு மருத்துவர், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள்ட்ட கேட்கவே, ஐயா அவர்கள் உடனடியா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதை மிகைப்படுத்தி பேசணும். இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஐயா அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனது கிடையாது. இப்போ சொல்றேன், இப்போ அவர்களுடைய வயது முதிர்வு காரணமாக பயணிப்பதை சற்று நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா அழைப்பு விடுத்த உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. என்ன பெரிய விஷயம், நான் அப்ப வந்துடுறேன், வானூர்தியில தானே வர போறேன், நான் வரேன், நீங்க நடத்துங்க, நம்ம வந்து இது அவசியம், இதை முன்னெடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் துபாய்க்கு பயணம் செல்கிறார்கள், அவர்களுடைய அழைப்பை ஏற்று. இந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி துபாயில நடக்குது. இது குறித்த தகவலை அனைவருக்கிட்டுமே கொண்டு போயிட்டு சேருங்க. ஏன்னா ஊடகங்கள் இதெல்லாம் பேசாது. ஊடகங்கள் வந்து நெப்போலியனுடைய பையன் கல்யாணத்துக்கும் அங்கே எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் போனாங்க, இர்ஃபானுடைய பிள்ளைக்கு பேர் என்ன, இன்னும் எண்ணற்ற தேவையற்ற பல்வேறு விடயங்கள் குறித்து தான் பேசும். ஆனா இதை பத்தி எந்த ஊடகமும் பேசாது. துபாய் நகரில் நடக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறார்.
ஆகையினால் இந்த செய்தி அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க. அன்றைய தினம் வெளிவரக்கூடிய அத்துணை தகவல்களுமே அனைவருக்கும் பகிருங்கள். மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த அறிவாற்றல் என்பது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை என்கிற சூழலில் பல நாடுகளை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இங்க இருக்கிறவங்களாம் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொக்கிஷம் எங்க இருக்குதோ அதோடைய மதிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த பொக்கிஷத்தை பெருமளவுல நாடி தேடி வராங்களா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொக்கிஷத்தினுடைய அருமை. அதுபோலதான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் என்று கூறி காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.